அனைத்து தரப்பிலும் எதிர்பார்க்கப்பட்டதும் வலியுறுத்தப்பட்டதும் இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றணும். தமிழ்நாடு காவல்துறையைச் சேர்ந்தவர்களே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதால் விசாரணை நியாயமாக நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அந்த அடிப்படையில் மாற்றணும்னு தற்போது முதல்வர் சிபிஐக்கு மாற்றி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே சாத்தான்குள தொடர்பான விவகாரமும் சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது நேர்மையான விசாரணை நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு நாம் காத்திருக்கலாமா? இந்த விவகாரத்தில் சாத்தான்குளம் சிபிஐக்கு மாற்றப்பட்டது ஒரு கோர்ட் உத்தரவின் அடிப்படையில் மாற்றப்பட்டது. இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை நீங்கள் சிபிசிஐடி விசாரணையே போதுமானது, அதையே நீங்கள் மேற்கொள்ளலாம் என சொன்ன பிறகு சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் காவல்துறை மீது களங்கம் கற்பிக்கக்கூடிய வகையில் வரக்கூடிய இந்த அலிகேஷன் அவரோட லாங்குவேஜில் சொல்கிறனாலே இதை யாராலும் எந்த சூழலிலும் நியாயப்படுத்த முடியாது. காவல்துறை விசாரணை என்பது மனித உரிமைகளோடு இருக்க வேண்டும் என்பதை நான் ஏற்கிறேன். அதுதான் எனது கருத்து. இதில் வரம்பு மீறல்களை அனுமதிக்க முடியாது அப்படின்ற சென்ஸில் ஒரு சிபிஐக்கு மாற்றிருக்கேன். இது ஒரு நல்ல டிப்ளமேட்டிக் ஸ்கோர். ஆனால் இந்த ஸ்கோர் இந்த வழக்கில் நடந்த அத்துமீறல்களை யாராலையும் மறைக்க முடியாது. அது முதல்வரோட வார்த்தைகள்லேயே அதை யாராலையும் மறைக்க முடியாது, யாராலையும் நியாயப்படுத்தவும் முடியாது அப்படின்றது முதல்வரோட வாக்குகள்லேருந்தே வருது. இல்லை, இப்போ சனிக்கிழமை அஜித்குமார் மரணத்திற்கு பிறகு கடும் கண்டனங்கள் வெளிவருது. அந்த நிலையிலேயே தொடக்க நிலையிலேயே இந்த காவலர்கள் மீதான நடவடிக்கை வழக்க சிபிஐக்கு மாற்றுவது, அதே மாதிரி அஜித்குமாருடைய குடும்பத்தாருக்கு முதல்வரை ஆறுதல் தெரிவிப்பது மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தா பரவாயில்ல. நீதிமன்றம் கடுமையாக விமர்சனங்களை எழுப்பி ஏகப்பட்ட கேள்விகளை அரசை நோக்கி கேட்டிருக்கு. அதற்கு பிறகு வந்த அழுத்தத்தின் அடிப்படையில் சிபிஐக்கு முதல்வர் இந்த வழக்கை மாற்றுகிறாரா? இல்லை, இறுதி எப்போவுமே ஒரு வழக்கு நடக்கும், ஏகப்பட்ட கேள்விகள் நீதிமன்றங்கள் கேட்கும். அது இயல்பான ஒரு விஷயம். சாதாரண மனிதனின் வாழ்க்கை உங்களுக்கு விலையில்லாத பொருளாகி விட்டதான்னு தான் நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டாங்க. அது எல்லாமே ஊடகங்கள்லாம் செருப்படி கேள்வி அப்படின்ற மாதிரி அதை கொண்டு வந்தாங்க. அது விஷயம் வேற. தீர்ப்பு என்பது நீங்கள் சிபிசிஐடி விசாரணை பண்ணணும், அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாத்தையும் அவங்க பெருசல் பண்ணுறாங்க. அவருக்கு உடம்புல அடிப்படாத இடமே இல்லை அப்படின்றத டிக்ளேர் பண்ணுறாங்க நீதிமன்றம். நிறைய கேள்விகள் அவங்க கேட்குறாங்க. ஆனால் இறுதி தீர்ப்பு என்பது சிபிசிஐடி விசாரணை தொடரணும்னு தான் தீர்ப்பு. ஆனால் அதை மீறி நான் ஒருபடி மேலே போயிட்டு நான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறேன் அப்படின்னு முதல்வர் சொன்னது இந்த விமர்சனங்களை, இது நிறைய விமர்சனங்கள் வருது. சிபிஐ யார் கையில் இருக்குது? பிஜேபி கையில் இருக்குது. பிஜேபி கவர்மெண்ட்டோட மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்குது. மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்குது. மத்திய அரசாக இருக்கிறது பிஜேபி தானே. ஸோ அவங்க விசாரணை மேற்கொள்ளட்டும். அந்த விமர்சனம் இங்கே வந்துடும்ல, தமிழ்நாடு காவல்துறை திமுக கண்ட்ரோல் இருக்குன்னு அப்புறம் விமர்சனம் வந்துடும்ல. அது நம்ம ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, காவல்துறை இண்டிபெண்டன்ட் பாடி, சிபிஐ இண்டிபெண்டன்ட் பாடின்ற அடிப்படையிலேயே போகுமே. அந்த அவங்க விசாரிக்கட்டும். இப்போ இதில் யார் யார் தப்பு பண்ணாங்க, இப்போ நீங்கள் நடுவில் குறிப்பிடுறீங்க ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. அந்த ஆரம்ப கட்டத்திலே அது பண்ணியிருக்கலாமேன்னு. ஆரம்ப கட்டத்தில் சேங்கை மாறன் ஒரு திமுக நிர்வாகி, மாவட்ட அளவில் பொறுப்பில் இருக்க நிர்வாகி மற்றும் பேரூராட்சி தலைவி ஒரு அம்மா, அதுக்கப்புறம் காளீஸ்வரன் ஒருத்தர், இப்போ சஸ்பெண்ட் ஆன மதுரை டிஎஸ்பி, அவர் பேர் சண்முக சுந்தரம். மானாமதுரை டிஎஸ்பி, மானாமதுரை டிஎஸ்பி, அவர் பேர் சண்முக சுந்தரம். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் பேசுறாங்க, அந்த குடும்பத்தோட பேசுறாங்க, சமரச பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. 50 லட்சம் ரூபாய் தரேன்றாங்க. அவங்கள அந்த கொடி போட்ட கார்ல கொண்டு போகும்போது தான் ப்ரொட்டஸ்ட் பெரிய அளவுக்கு அங்க வெடிக்குது. இப்போ சேங்கை மாறன் சொல்லிட்டு திமுகவுடைய மாவட்ட துணை செயலாளர் ஏன் அந்த வேலையில் ஈடுபட்டார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ரைட்டுங்களா? ஏன் அவர் ஈடுபட்டார்? இந்த டீம், இந்த பையனை அடித்த டீம் ஃபுல்லாக மானாமதுரை டிஎஸ்பியோட டீம், அவங்க தான் அடிச்சிருக்காங்க. ரைட்டா? மானாமதுரை டிஎஸ்பிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இதில்? பெரிய அளவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அதில் என்ன வந்தது? அவரை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க?
மானாமதுரை டிஎஸ்பியை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க? நீதிமன்றம் அந்த கேள்வியை கேட்டிருக்கு. யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க? ஏன் இவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் அந்த பையனை அடிக்கிறதுல காட்டுறீங்க? அந்த பையன் திருடினானா இல்லையான்றது இன்னைக்கு வரைக்கும் நெகட்டிவ் கொஸ்டின் தான். ஆனால் அதை வந்து நீங்கள் சயின்டிஃபிக்கான முறையில் கண்டுபிடிச்சிருக்கலாமே. அந்த பையனோட மூமெண்ட்ஸை பார்த்துருக்கலாம், அந்த பையனோட செல்ஃபோன் விஷயத்தை பார்த்துருக்கலாம். ஞானசேகரன் வந்து இங்கே அஃபென்ஸ் பண்ணும்போது முதல் நாள் வந்து காவல்துறை அவனை அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டு அவனோட செல்ஃபோனை ஆராயும் போது நிறைய விஷயங்கள் புண்படுது. அதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் காட்டுறாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு காம்ப்ரமைஸ் எஃபர்ட் வந்து எடுக்கப்படுது. 50 லட்சம் ரூபாய் குடும்பத்தாருடன் பேரம் பேசப்பட்டதாக கூட நீதிமன்றம் விமர்சனம். அதே வழக்கறிஞரே சொல்றாரு, வழக்கு தொடுத்த வழக்கறிஞரே பேட்டியில் என்ன சொல்றாரு? 50 லட்சம் ரூபாய் வேணும் எங்களுக்கு, அரசு வேலை வந்து அந்த தம்பிக்கு வேணும், அவரோட தம்பிக்கு இறந்து போனவரோட தம்பிக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் வந்து நீதிமன்ற உத்தரவாகவே பெறப்போகிறோம் அப்படின்றதான் நாங்கள் கோர்ட்டுக்கே நாங்கள் போயிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இந்த காம்ப்ரமைசிங் எஃபர்ட் எதனால் நடந்தது? இந்த விஷயங்களில் இப்போ அந்த டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரைட்டுங்களா? எஸ்பியை வந்து காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருக்கீங்க. உண்மையிலே எனக்கு கிடைக்கிற ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தா எஸ்பிக்கு வந்து இந்த விஷயங்கள் உளவுத்துறை சொல்லி தான் தெரியும். அப்போது டிஎஸ்பியை தனிப்பட்ட முறையில் ஆப்ரேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் என்ன? யார் இயக்குனாங்க, ஏன் இயக்குனாங்க? சரி.